மத்திய அரசு ஜல்லிக்கட்டை நடத்த அவசர சட்டம் கொண்டு வந்து இருந்தால் உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்காது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். இது எதிர்பார்த்ததுதான். இப்படி யாராவது உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்கள், தடை விதிக்க கோரி முயற்சிப்பார்கள். அதற்கு இடம் தராத வகையிலே இந்த அரசாணை அல்லது அனுமதி அமைய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். அவ்வாறு இருக்காது என்று உறுதி தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது, ஏமாற்றத்தை அளிக்கிறது. அரசு இதற்கு ஒரு அவசர சட்டத்தை ஏற்றிருக்க வேண்டும். அவசர சட்டத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு தடை விதிக்க வாய்ப்பில்லை. இப்போது மிக குறுகிய கால இடைவெளியில் ஆட்சியாளர்கள் இதை எவ்வாறு நிவர்த்தி செய்யப் போகிறார்கள், மக்களுடைய எதிர்பார்ப்பை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்கு என்ன முடிவை மேற்கொள்ளப் போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இப்போதும் நமக்கு நேரம் கடந்துவிடவில்லை. இன்னும் 2-3 நாட்கள் இடைவெளி உள்ளன. இதற்கு இடையிலே ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிப்பதற்கு வாய்ப்பிருந்தால் அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும்.